சண்டே மார்னிங் ஜூன் 30 இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலான டே. இது சண்டேனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை ரவை உப்புமா. இது ரவை உப்புமா மாதிரியே தான். இதில் நான் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததும் இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு எடுத்துட்டோம்னா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடும். இது ஆதவுக்கு பிடிக்காததுனால அவருக்கு தோசை தனியாக பண்ணியாச்சு. எங்க எல்லாருக்குமே கோதுமை ரவை உப்புமா தான் ரொம்ப பிடிக்கும். நான் ரவை மோஸ்ட்லி வாங்குறது இல்லை. இன்னைக்கு லஞ்ச் நாங்கள் வெளியில் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். இன்னைக்கு எங்களோட வெட்டிங் அனிவர்சரி. டேபிள் புக் பண்ணது தெரியாது, சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போனார் எங்களை. சண்டேனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சர்வீஸும் ரொம்ப டிலே பண்ணாங்க. ஆனால் ஃபுட் நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்காக ஸ்பைஸியே இல்லாமல் தனியாக பண்ணி கொடுத்தாங்க. பஃபட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. மொத்தமே 2 பிரான்ச்சஸ் தான் இருக்குது பார்பிக்யூ நேஷன் துபாயில். இன்னைக்கு டே இந்த மாதிரி ஸ்பெஷலாகவே போயிடுச்சு. நெக்ஸ்ட் மினி விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.